சமீபத்தில் 207 அரசு பள்ளிக்கூடத்தை மூடி இருக்கிறாங்க இந்த கையாலாகாத திமுக ஆட்சி. ஒரு பள்ளிக்கூடம் திறக்கிறது எவ்வளோ கஷ்டம், அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துவது எவ்வளோ கஷ்டம். அரசு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் நியமனம் பண்ணி அங்கே பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு நம்பிக்கை வைத்தால்தான் அவர்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிக்கூடத்தில் அனுப்புவாங்க. அந்த நம்பிக்கை வருவதற்கு ஓராண்டு இல்லை, 10 ஆண்டு, 20 ஆண்டு, 30 ஆண்டுகள் ஆகும். ஆனா இவங்க சுலபமா அந்த பள்ளிக்கூடத்தை மூடிட்டு போயிட்டான். படுவாவிங்க வாயில வருது எனக்கு, வயிறு எரியுதியா. என்னையா காமராசர், நம்மளுடைய கர்ம வீரர் காமராசர் திறந்த பள்ளிக்கூடத்தை நீ மூடுறனா உனக்கு எதுக்கே ஆட்சி? உனக்கு கையால் ஆகாத ஒரு ஆட்சியை நீ எதுக்கே வீட்டுக்கு போயா? உன்னால முடியல வீட்டுக்கு போ, எங்க கிட்ட வீடு. எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி. அரசு பள்ளிக்கூடத்தை மூடுறதுக்கு உனக்கு எப்படியா மனசாட்சி இருக்குது? உனக்கு மனசாட்சியா மண்ணாங்கட்டி. அவங்களுக்கு மனசாட்சி இல்லாத படுவாங்க தானே, கொள்ளடிக்கணும் அவ்வளவுதான். ஏன் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு? இன்னொரு சொல்றேன் நான், தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடம் 37,500 அரசு பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் இருக்கு. தனியார் பள்ளிக்கூடங்கள் 12,500 அரசு தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. இது இல்லாம சிபிஎஸ்இ அது வேற, மத்திய அரசு அது வேற. அப்படி 37,500 தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடத்தில் 52 லட்சம் மாணவ மாணவிகள் படிக்கிறார்கள். ஆனால் வெறும் 12,500 தனியார் பள்ளிக்கூடத்தில் 65 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. 37,500 அரசு பள்ளிக்கூடத்தில் 52 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. 12,500 தனியார் பள்ளிக்கூடத்தில் 65 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. என்னையா இது? நீ கல்வி இலவச தரமான கட்டணமில்லா சுமையல்லா கல்வி கொடுக்கணும், இதுதாயா அரசினுடைய கடமை, இதாயா அரசியல் சாசனத்தில் இருக்கு. ஆனா நீ என்ன பண்ற? அரசு பள்ளிக்கூடத்தை எல்லாம் மூடிட்டு தனியார் பள்ளிக்கூடத்துக்கு நீ முன்னுரிமை கொடுக்கிற, ஊக்குவிக்கிற. ஆனா கேட்டா தமிழ்நாட்டில் கல்வி சிறந்ததுன்னு ஒரு கூட்டத்தை கூட்டுற, பொய்யான ஒரு கூட்டத்தை கூட்டுற. அதாவது தமிழ்நாட்டில் தொடக்கப்பள்ளி 4000 தொடக்கப்பள்ளியில் ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறார்கள். 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் எத்தனை ஆசிரியர்கள்? ஒரே ஒரு ஆசிரியர். அந்த ஒரு ஆசிரியர் தான் 1ஆவதுக்கு கிளாஸ் எடுக்கணும், 2ஆவதுக்கு 3ஆவது 4ஆவது 5ஆவது. முடியுமா? ஒரு வாதியார் 5 வகுப்புகளுக்கு பாடம் நடத்த முடியுமா? ஆனால் தமிழ்நாட்டில் 4000 அரசு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாதியார் தான் இருக்கிறார். இதுதான் திமுகவின் கல்வி நிலை. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடங்களில் 1 லட்சம் வகுப்பறையில் ஒரே ஒரு ஆசிரியர் கூட கிடையாது. வகுப்பறையில் கிளாஸ் ரூம்ல 1 லட்சம் கிளாஸ் ரூம்ல ஒரு ஆசிரியர் கூட இல்லை. இதுதான் கல்வி தரம் தமிழ்நாட்டின் தலையெழுத்தியா. என்னைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்களோ முடிஞ்சு போச்சு, நாசப்படுத்திட்டாங்க. காசுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. இது பள்ளி கல்வித்துறை. உயர்கல்வித்துறை இன்னும் மோசம். தமிழ்நாட்டில் 180 கலை அறிவியல் கல்லூரியில் இருக்கிறது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அதில் 100 கல்லூரியில் முதல்வர் இல்லை. முதல்வர்னா என்ன? பிரின்சிபல் இல்லை. பிரின்சிபல் இல்லாமல் ஒரு காலேஜ் நடத்துகிறானுங்க. இவங்கெல்லாம் ஒரு ஆட்சியை, இதுக்கு ஒரு கவர்மெண்ட், இதுக்கு ஒரு அமைச்சர், இதுக்கு ஒரு அதிகாரி, இதுக்கு ஒரு முதலமைச்சர் தலைமையில் 10,000 உதவி பேராசிரியர்கள் தமிழ்நாட்டில் கிடையாது, கல்லூரியில் இல்லை. ஆக எது கேட்டாலும் இல்லை இல்லை இல்லை. ஆனா விழா நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுதான் திமுக. ஏமாறாதீர்கள் மக்களை, ஏமாறாதீர்கள்.